வாங்கத்த. மா மாமா என்ன இதெல்லாம், எதுக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அண்ணி, இவங்க கொண்டு வந்ததெல்லாம் வச்சு நாளைக்கு நாம ஒரு கடையை போட்டுடலாம். பூஜா, சமையல்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? அக்கா, அதெல்லாம் பெரியமாவே செஞ்சுட்டாங்க. மா, உங்க 2 பேரையும் சாப்பிட மட்டும் தான் கூப்பிட்டது. நீங்களே சமைச்சு சாப்பிடுவீங்க? நான் சமைக்க மாட்டேனா? உங்களுக்கு சமைச்சு போறதானம்மா அவளுக்கு சந்தோஷமே. சரி சரி, வாங்க சாப்பிடலாம். அம்மா, நாங்க சாப்பிட்டு வந்துட்டோம். நீங்களும் அப்பாவும் உட்காருங்க, நாங்க பரிமாறோம். பூஜா, வினோத், நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. சீக்கிரமா, எனக்கு பசிக்குதுமா. ஏங்க, பொண்ணு கையால சாப்பிடணும்னு உடனே உங்க அப்பாக்கு உடனே பசி வந்துருச்சு பாரு. ஒரு நாள் கூட என்கிட்ட பசிக்குதுன்னு சொன்னதே இல்ல. மனோன்மணி, அந்த அளவுக்கு நீ என்ன பாத்துக்கிற மனோன்மணி. எல்லா பெருமையும் உன்னதான் சேரும். போதும் போதும், போய் கை கழுவிட்டு வாங்க போங்க. இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். வாங்க மாமா. என்னப்பா சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. என்னம்மா மறந்துட்டியா? அப்பா சாப்பிட உட்காரும் போது எப்பவுமே முதவை நீதான் எடுத்து கொடுப்ப. உன் கையால் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுமா? இவ்வளவு நாள் நான் சாப்பிட்ட சாப்பாடு தொண்டைக்குழியிலே இறங்கலாமா? அப்பாவுக்கு ஊட்டி விடுவியா? சரிப்பா. அக்கா, பெரியப்பாவை மட்டுமே கவனிக்காதீங்க, கொஞ்சம் எங்களையும் பார்க்கலாம். செல்விமா, இன்னைக்குதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா மாமா, இந்த கொஞ்ச நாள்ல நம்ம குடும்பத்துல என்னென்னமோ கசப்பான விஷயங்கள் நடந்துருச்சு. அந்த பாரம்லாம் குறைஞ்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீங்க எப்போ நிம்மதியா இருக்கணும் மாப்ள, அதுதான் எங்க ஆசை. மனோன்மணி, பேசிக்கிட்டே இருக்க. வரேன்.
மா எதுக்குமா இது எல்லாமே? என் பொண்ணு கல்யாண நாளுக்கு இதை கூட செய்யலன்னா எப்படிமா?